ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரிஷபராசிக்காரங்களோட ஆகஸ்ட் மாதம் பலன்கள் பார்க்கலாம். ஸோ ரிஷபராசிக்காரங்களோட ராசி அதிபதி ப்ளஸ் லக்னாதிபதி பார்த்திங்கன்னா கன்னியில் இருக்குது இப்போ. ஸோ கன்னி பாவமே உங்களுக்கு சுக்கிரன் நீச்சமாற பாவம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதியில் இருக்கிறதுனால நீங்கள் புது முயற்சி, எது ரிலேட்டடாக புது முயற்சி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள் குழந்தைகள் ஏதாவது படிக்க வைக்கணும், அப்படி இல்லைனா ஏதாவது உங்கள் குழந்தைகளுக்கு கைட் பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும் ஏதாவது துறையில் அப்படின்னா நீங்கள் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கலாம், ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 5ஆம் பாவத்தில் லக்னாதிபதியோ ராசியாதிபதியோ இருக்கிறதுனால நீங்கள் உங்களோட காதல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பேஷனேட்டான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் வீட்டில் உங்களோட ராசியாதிபதிக்கு ஆப்போசிட் வீட்டில் சனி இருக்கார் ஆல்ரெடி உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் ப்ராப்ளமும் இருக்கும், அதே சமயம் பார்த்தீங்கன்னா தாமதமாகும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் குழந்தை சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஆரம்பிக்கணும்னா, இல்லைனா ஏதாவது படிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இல்லைனா குலதெய்வ கோயிலுக்கு போகணுன்னு நினச்சிங்கனாலும் கொஞ்சம் தாமதம் இருக்கும். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக போவீங்க. ஸோ தாமதத்தோடு நிறைந்த மாதம்தான் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம். ஸோ முடிஞ்ச வரை ரொம்ப முக்கியமான முடிவுகள் எடுக்காதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியை வக்கரமாகி தான் உங்களுக்கு உங்களோட ராசியாதிபதி லக்னாதிபதியை பார்க்குறாரு. ஸோ முக்கிய முடிவுகள் நீங்கள் எடுக்காதீங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா நீங்கள் 5ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் நீங்கள் பண்ணலாம். முக்கியமாக குழந்தை சார்ந்த விஷயங்கள் நீங்கள் ஆரம்பிக்கலாம். பட் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து நீங்கள் பண்ணுறது நல்லது. ஏன்னா சனி உங்களுக்கு பார்க்குறதுனால கொஞ்சம் ஒரு நிதானமான முடிவு எடுக்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் மிதுன ராசிக்கு சொல்கிறேன். உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.